பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். என்னோடய மிஸ்ஸஸ் நேம் வந்து சுதா. ஸோ நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 4 monthஸில் வந்து கன்சீவ் ஆனாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு 5 months பேபியை வந்து ஒரு ஜென்ஸ் பேபி. ஸோ அதை வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இழந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டிவோர்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஸோ நாங்கள் 2 பேர் உறக்கமாக இருந்தோம். நாங்கள் 2 பேருமே வந்து சேரணும் அந்த ஒரு தீர்வில். ஏன்னா இணைச்சவர் வந்து ஆண்டவர் எங்களை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு முடிவில் வந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 பேருமே நல்லா சேர்ந்து ஸோ ஐயா கிட்ட வந்து February month வந்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ஜூனில் வந்து அந்த குழந்தைய இழந்தோம். சில அடுத்த வருஷத்தில் May 31 எங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே என்னையும் சாட்சியாக நிறுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் ஜாக்லின். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். இவங்க என் கணவனார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து அந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது நான் கன்சீவாக இருக்கணும், இல்லை என் கையில் குழந்தையோடு நான் வந்து நின்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டில் வந்து அங்கிள் எண்ணெய் வச்சு இப்போ எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படியோ சான்ஸ் கிடச்சிது அங்கே நிற்கிறதுக்கு. நான் வந்துட்டு அப்படியே அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு கரெக்டாக வந்து நிற்கும்போது அங்கிள் என் வயிற்றில் கை வச்சு கர்ப்ப தடைங்கள்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நான் இப்போ வந்து 6 மாதமாக கன்சீவாக இருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்து சொந்த வீடு இல்லாமல் ரொம்ப நாளாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். போன வருஷம் அன்பரின் பதத்தில் கூட்டத்தில் வந்துட்டு சொந்த வீடுக்காக ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்போ செப்டம்பர் மாதம் வந்து ஒரு பாதி கட்டின வீடை வந்து ஆண்டவர் வாங்க உதவி செஞ்சார். எதிர்பாராத நேரத்தில் கிடச்சிது. அந்த வீட்டையும் வந்து திருப்பி முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சில தடைகள் வந்தது. அதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தப்போ இந்த வருஷம் மே மாதம் 24ஆம் தேதி நல்லபடியாக அந்த சொந்த வீட்டை பால் காய்ச்சி சொந்த வீட்டில் எல்லாருமா குடியேறதுக்கு தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சங்கீதம் 47:4 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தெரிந்தெடுத்து அப்படின்னா செலக்ட் பண்ணி கொடுப்பார். எப்படி கொடுப்பாராம்? தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு தருவார். ஒருவேளை ஏதோ ஒரு தேசத்திற்கு போவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து முயற்சி எல்லாம் தடையாக இருக்கலாம், போவதற்கே வாய்ப்பில்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி சொல்கிறார், எனக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் தருவேன், உன் பிள்ளைக்கு சுதந்திரமாய் தருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிறப்பான தேசம் என்று சொல்கிறார். சிறப்பான ஒரு தேசத்தில் உன் பிள்ளைகளுக்கு குடியுரிமை கொடுப்பார். அது அமெரிக்காவோ, ரஷ்யாவோ, லண்டனோ, இல்லைன்னாச்சுன்னா ஆஸ்திரேலியாவோ, இல்லைன்னா கனடாவோ, இல்லை இந்தியாவோ. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய திட்டம் நீ இந்தியாவில் குடியுரிமை பெற்று வாழணுன்னா நீ இந்தியாவில் இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். நீ அமெரிக்காவுக்கு போனால் சக்ஸஸ் ஆக முடியாது. அமெரிக்க தேசத்தில் எவ்வளவோ முயற்சிகள் செய்து இன்னும் முன்னேறாமல் அன்றாட சாப்பாட்டிற்கு கஷ்டப்படுகிற அநேகரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதே அமெரிக்க தேசத்தில் 1க்கு 4 வீடு வாங்கி சூப்பராக நல்ல சிறப்பாக வாழுகிற பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறேன். வித்தியாசம் என்ன? தேவ சித்தத்தின்படி போன பிள்ளைகள் சிறப்பாக வாழ்கிறாங்க. ஆனால் தேவ சித்தத்திற்கு புறம்பாக இவங்களா தானா முடிவெடுத்து போராடி குறுக்கு வழியில் உள்ள போனவங்க இன்னைக்கு அங்கே கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கும் போது, எனக்கு இந்த தேசத்தில் என் பிள்ளைய படிக்க அனுப்பியிருக்க ஆண்டவரே, அந்த தேசத்தில் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கேன்னு நீ விரும்புனீங்கன்னா உங்கள் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லலாம். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் 11th ஹவரில் மிரக்கல் நடக்கும். எந்த செகண்டில் வேணாலும் மிரக்கல் நடக்கும். ஆண்டவர் செய்வார்.
அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வெளிதேசத்தில் போய் நல்லா செட்டில் ஆகி நல்லபடியாக வாழணும்னு அவங்க மனநிலைக்கு அது பிடிச்சிருக்குதுன்னா கண்டிப்பாக அது தேவனுடைய திட்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஆண்டவரத்தில் சொல்லணும், ஆண்டவரை சிறப்பான தேசத்தை எனக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னீர். இத்தார் அன்றைக்கு காலேபிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசே மூலமாக, நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வருகிறபடினாலே நீ கால் மிதிச்சிட்டு இந்த இடம் எனக்கு வேணும்னு சொல்லி, இந்த தேசம் எனக்கு வேணும்னு சொல்லி, அதை நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். இது ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது சொல்கிறார். இப்போ கானான் தேசத்துக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு இந்த வார்த்தையை யார் மூலமாக ஆண்டவர் சொன்னாரோ அந்த மோசே செத்து போயிட்டான். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ மோசே தானே சொன்னார், அவரே செத்து போயிட்டார், இதுக்கு மேலே இந்த வார்த்தை நிறைவேறுமா? அது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அதை சொன்ன மோசே மரித்து போனான், ஆனால் அதை மோசே மூலமாக பேசின ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கானான் தேசத்துக்குள்ள வந்தாச்சு. இவன் சுற்றி பார்க்குறான், எது பெஸ்ட்டான இடம்னு பார்க்குறான், சுற்றி பார்க்குறான். யார்? காலேப். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு தெரியும், மோசே மூலமாக ஆண்டவர் தான் எனக்கு வாக்கு கொடுத்தார். இப்போ மோசே இல்லை, ஆனால் மோசேயுடைய உடன் ஊழியனாக இருந்த அந்த யோசுவா கூடவே இருக்கிறான். யோசுவா பார்த்து சொல்கிறாரு, ஹெப்ரோன் என்கிற மலை நாட்டை பார்த்துட்டு, இன்னைக்கு இஸ்ரேலில் போனீங்கன்னா அது பயங்கர செழிப்பான இடம். அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் கால் மிதித்து நிற்கிற தேசத்தை, இடத்தை எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் ஆண்டவர் மோசே மூலமாக சொன்னார். இப்போ நீ எனக்கு இந்த இடத்தை தாரும் என்று கேட்கிறான். அதை யோசுவா அவனுக்கு சொத்தாக கிரயம் பண்ணி கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவனுக்கு சொத்தாக பங்கிட்டு கொடுத்தார். இன்னைக்கும் ஹெப்ரோனில் காலேபுடைய குடும்பத்தார் தான், அவனுடைய வம்சாவளிகள் தான் இன்றைக்கு அந்த ஹெப்ரோனில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அங்கே இருக்கிறதுல சிறப்பான பட்டணம் இந்த ஹெப்ரோன் என்கிற மலைநாடு. ஆண்டவர் சொன்னார், நிறைவேற்றுவார். உனக்கும் சிறப்பான தேசத்தில் ஆண்டவர் குடியுரிமை கொடுப்பேன், சிறப்பான தேசத்தில் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்றாரு. கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. உபாகமம் 26:19 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்கள்ல உங்க பிள்ளைகள் உங்களுக்கு அவப்பெயரை கொண்டு வந்திருக்கலாம். நீ பேசியிருக்கலாம் உன் பிள்ளைகிட்ட, நீ எல்லாம் என் வயிற்றுல வந்து பிறந்தியடா, எனக்கே கேவலமா இருக்கு நீ சொல்லி இருக்கலாம். ஆனால் அதே பிள்ளை உனக்கு பெயரையும் புகழையும் வாங்கி கொடுப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரையும் ஒரு நாளும் ரிஜெக்ட் பண்ணி ஒதுக்குகிறவர் அல்ல. ஆகாதென்று சொல்லி தள்ளப்பட்ட கற்களை தலைக்கு மூளைக்கல்லாய் உயர்த்துகிற ஆண்டவர். உனக்கு வேதனையை கொண்டு வந்தானா, அவமானத்தை கொண்டு வந்தானா, அந்த பிள்ளையின் மூலமாக உனக்கு ஒரு பெயரையும் புகழையும் நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருப்பார். அன்னைக்கு அவன் குட்டிக்கரனை அடித்தா கூட அவன் நினைச்சது நடக்காது, கர்த்தர் நினைத்தது நடக்கும். ஆனாப்பட்ட சவுல் என்னமோ பண்ணி பார்த்தான். கடைசியாக அவன் குட்டிக்கரனை அடிச்சுட்டு கடைசியாக ஒரு தீர்மானம், ஒரு ஓலையை வாங்கிட்டு ஆண்டவருடைய ஜனங்களை அழிக்கணும்னு போனான். கடைசி அவன் திட்டம் எடுபடலை. ஆண்டவர் விட்டுட்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துச்சு, ஆண்டவர் நேரடியாக இறங்கினார். நீ நினைக்கலாம், இவங்கள்ட்ட சொல்லி பார்த்தேன் அவன் திருந்தலை, பாஸ்டர்கிட்ட சொல்லி பார்த்தேன் திருந்தலை, அவங்க அத்தைகிட்ட சொல்லி பார்த்தேன் திருந்தலை, ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பார்த்தேன் திருந்தலை, அவங்களுடைய வாத்தியார்கிட்ட சொல்லி பார்த்தேன் திரும்பலை, இவன் யாருக்குமே அடங்கலைன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அவன் அடங்கியே ஆக வேண்டும். அடங்காத சவுலை அடக்கி பவுலாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஒரு காலத்தில் அவன் அழிவின் பெயரை வாங்கிட்டு இருந்தான், கொடூரமானவன் என்ற பெயரை வாங்கிட்டு இருந்தான், முரட்டாட்டக்காரன், ஸ்தேவானுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தவன். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றினார். அதன் பிறகு அவனுடைய பெயரையும் புகழையும் பார்த்தீங்கன்னா, பவுலுடைய சரீரத்தில் போட்டிருந்த அந்த உருமால்கள் கோட்டை எல்லாம் கொண்டு வியாதியஸ்தர்கள் மேலே போடும் பொழுது அவர்கள் சொஸ்தமானார்கள். மேலே மெத்தையிலேருந்து ஒருத்தன் கீழே விழுந்து செத்தான், ஐத்தகோ. ஒரு செகண்டில் அவனுக்கு உயிர் கொடுக்க கர்த்தர் அவனுக்கு வரங்களை கொடுத்திருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் இவன் கொடியவன் என்று பெயர் வாங்கினான். அவனை கர்த்தர் இப்பொழுது மகிமையாய் உருவாக்கி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதி என்று பெயர் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா.
என் ஆண்டவருடைய செய்கைகளை சில நேரங்களில் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் எதிர்த்து பேசாமல் மௌனமாயிருங்கள். காலம் நிறைவேறும் பொழுது காரியங்கள் நடக்கும். காலம் நிறைவேறும் பொழுது காரியம் நடந்தே ஆக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய மகளோ மகனோ உன் கைக்கு அடங்கலை, கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறாங்க. பாஸ்டர் அந்த பையனை பற்றி என்னென்னமோ திட்டுறாரு, வாத்தியார் திட்டுறாரு, வாத்தியார்கிட்ட டெய்லி அவன் கெட்ட பேர் வாங்கிட்டு வருகிறான் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பிள்ளையை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர், உன் பிள்ளையை மாற்றி தருகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் ஆண்டவர் நினச்சா ஒரு செகண்ட் தான். அந்த இளைய குமாரனை குறித்து வேதத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு சொத்தையெல்லாம் பிரித்து வாங்கிட்டு நேராக போயிட்டு வேசிகளிடத்தில் செலவு பண்ணான். அவன் வாழ்க்கை அப்படியே ஜாலியாக இருக்கலான்னு நினச்சான். ஆனால் அவன் தகப்பனுக்கு தெரியும், ஒரு நாள் வரும் என் ஆண்டவர் கண்டிப்பாக என் பிள்ளையை திருப்பி கொண்டு வருவார். அந்த பிள்ளை போன வாசலையே பார்த்துட்டு இருந்தான் தகப்பன். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் விட்டுட்டே இருந்தார். இவனை எப்படித்தான் சரிப்படுத்துறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். கஷ்டத்தை அனுமதித்தார். நல்ல சாப்பாடு, செல்வ செழிப்பு, செல்வ சீமானுடைய பிள்ளை இந்த பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு அவன் வேதனைப்படும் பொழுது கர்த்தருடைய இருதயத்திலே தகப்பன் வீட்டை ஞாபகப்படுத்தினார். எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, நான் ஏன் இப்படியெல்லாம் கிடந்து இந்த பன்றிகளுக்கு கொடுக்குற தவிடு கூட இல்லாமல் கஷ்டப்படணும்? என் தகப்பனிடத்திலே போக போகிறேன், என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்வார். நேராக போய் சரண்டராக போகிறேன். அப்பா, உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கப்பா, என்னை ஒரு வேலைக்காரனாக கூட வச்சுக்கங்க. எந்த தகப்பனுங்க தன்னுடைய பிள்ளைய வேலைக்காரனாக வைப்பான்? வைக்க மாட்டான். சுதந்திரவாளி. உடனே மோதிரத்தை கொண்டு வாப்பா, செருப்பை போடுப்பா, புது ட்ரெஸ்ஸு கொண்டு வாப்பா, புது ஷூ கொண்டு வாப்பா, எல்லாம் மாட்டி கொளுத்த கன்றை அடித்து பெரிய விருந்து, காஞ்சி போனவனுக்கு ஆட்டு கறியோட விருந்து. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் இழந்து வந்தவனுக்கு வந்த உடனே தங்க மோதிரம், வந்த உடனே நல்ல செருப்பு, வந்த உடனே புதிய வஸ்திரம். அந்த பன்றி வாசனையில் இருந்த அந்த வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி எறிந்து நறுமணம் வீசுகிற ஆடையை கர்த்தர் கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சிறந்த பெயரோட புகழோட உன் பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன். அவன் நான் நினச்சி திருந்தலைனாலும் கர்த்தர் திருந்த வச்சு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவ பாருங்க, அவமானங்கள் அப்படின்னா மாற்றுவேன்னு சொல்கிறார். உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுன்னு சொல்லும் பொழுது அவமானங்களுக்கெல்லாம் முடிவு. இன்னைக்கு என்ன அவமானம் உன்னை சூழ்ந்திருக்கிறது? ராகேல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் என் நிந்தையை மாற்றிவிட்டார், என் அவமானத்தை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்று பிறந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பேர் வச்சார். ஹல்லேலூயா. என் நிந்தையை மாற்றிவிட்டார் என்று. அப்படின்னா இந்த நிந்தையை மாற்றும்படி ஒரு பிள்ளையை கொடுத்த உடனடியாக அவளுடைய நிந்தை நீங்கி அவளுக்கு பெயரும் புகழும் வந்தது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உன்னுடைய நிந்தனைக்கு காரணமாயிருக்கிற காரியம் எதுவாயிருந்தாலும் அந்த காரியத்தில் இன்றைக்கு இரவோடு இரவாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை உன்னுடைய நிந்தைக்கு காரணம் ஒரு சந்ததி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய நிந்தைக்கு காரணம் ஒரு இடத்துல பணம் இல்லாமல் இருக்கலாம், நீ கடனில் இருக்கலாம். கடன் காரணத்தில் நீ சிக்கினத நிமித்தம் இன்றைக்கு எல்லாரும் உன்னை பார்த்து கேவலமா அவமானமா பேசி கொண்டிருக்கலாம். இரவோடு இரவாக ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை என் ஆண்டவரால் கொடுக்க முடியும். இரவிலே அழுகை, காலையில் ஆனந்த கழிப்பு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடந்த நாட்களில் உன் படுக்கையை நீ கண்ணீர்லையே நினைச்சு காலத்தை ஓட்டி இருக்கலாம். இன்றைக்கும் படுக்கைக்கு போகும் பொழுது நீ கண்ணீர் விடுவாய். ஆனால் இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் இருக்குமே தவிர வேதனையின் கண்ணீராய் இருக்காது என்று உண்மையிலே மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். ஹல்லேலூயா. சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருக்கும்படி சிறந்ததை கொடுக்கிற ஆண்டவர் அவனுக்கு சிறப்பான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், சிறப்பான ஞானத்தை கொடுத்தார். அதன் நிமித்தம்
அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்களா. அவனை எப்படியாவது ஒரு வாட்டி பாத்திரனப்பா அப்படின்னு சொல்லி அவன் முக தரிசனத்தை தேடக்கூடிய விதத்துல கர்த்தர் அவனுடைய ஞானத்தை கடற்கரை மணலத்தனையாய் கொடுத்தாராம். அந்த ஞானம் அவனை பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றினதா. எப்ப ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தா பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேக்கப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஆலயத்திலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினான். அவன் கட்டின அந்த மகாபரிய எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவருக்கு நிறைய பலிகளை செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்தில் காளைகளின் பலிகள், இன்றைக்கு உதடுகளின் கனிகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதில் மயங்கி நின்ன என் ஆண்டவர் நைட் அவனை பார்த்து கேட்குறார். தனியாக போய் சந்திக்க போயிட்டார். நல்ல ஆண்டவருடைய அவனுடைய துதி பலிகள், காளை பலிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். எங்கே வச்சு கேட்டுக்கிட்டாரு? ஆலயத்திலே. எப்பா இன்னைக்கு என்ன நல்லா துதிச்சு மகிமைப்படுத்தி நல்ல காளைகள் எனக்கு பலி செலுத்திட்ட, உனக்கு ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் போக்குவரவு அறியாத சின்ன பையன், இவ்வளவு திரளான ஜனங்களை என்ன நம்பி அரசாட்சியை கொடுத்துருக்கிறீங்க, இவர்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்கதான ஞானத்தை தாரும். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்காக ஒன்றும் கேட்கலையே, இந்த பொதுமக்களுக்காக கேட்குறானேன்னு பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார், நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் தருவேன். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை பார்த்தீங்கன்னா எல்லா அண்டை நாட்டு ராஜாக்கள் ராணிகள் எல்லாரும் ஓடி வர்றாங்க. என்னடா இந்த மனுஷனை ஒரு வாட்டி எப்படியாவது பார்த்துடணும், அப்படி என்னத்தான் இவனிடத்துல ஞானம் இருக்கிறது, அப்படி என்னத்தான் இவனிடத்துல புகழ் இருக்கிறதுன்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளவோ கதை பேசினாங்க, விடுகதை போட்டாங்க. எல்லாவற்றையும் இவனை கொண்டு ஞானமாய் பதில் சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். வந்தவங்க எல்லாம் வாயடைச்சி போனாங்களா ராஜாக்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சிறந்த ஐஸ்வர்யவானாக கர்த்தருனை மாற்றுவார், சிறந்த ஞானவானாக கர்த்தர் மாற்றுவார். கடந்த நாட்களில் பேச தெரியாமலே ஞானம் இல்லாமல் பேசி, பேரை கெடுத்து ஞானம் இல்லாமல் பேசி நிறைய வாய்ப்புகளை இழந்து நீ நிற்கலாம். இன்றைக்கு புது வாய்ப்பை கொடுக்கிற நாள். உன்னுடைய நாவிலே இனி ஆண்டவர் விரும்புகிற வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படும்படியாக, இந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுள்ள வார்த்தைகள் புறப்படும்படியாக, வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்படும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய நாவை பரலோகத்தின் அக்கினி குரடால தொடுகிறார். நேற்றைக்கு வரைக்கும் கடன் 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 உச்சக்கட்ட பிரச்சனை. கவலையே படாதீங்க, இனி கடன் கொடுத்தவன் எல்லாம் வருவான். எப்பா உனக்கு கிடைக்கும்போது கொடு, இல்லைன்னா பாப்பா கஷ்டப்படுற விட்டுட்டு பாப்பா வேண்டான்னு சொல்லுவான். எத்தனை சாட்சிகளை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடையதை யார் எடுத்து வைத்திருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு இதை வாங்கி உனக்கு கொடுப்பார். சிலர் சொல்கிறீங்க, எனக்கு வரவேண்டியது வந்தாலே போதும் பிரதர், என் கடன் எல்லாம் தீந்துரும், நான் நிறைய இடத்துல ஏமாந்து நிற்கிறேன், நிறைய பேர் இடத்துல கொடுத்துட்டு நிற்கிறேன், அம்போன்னு நிற்கிறேன், எனக்கு வரவேண்டியது வந்தாலே போதும், என் பிள்ளைங்க கல்யாணத்தை சரியாக பண்ணி வச்சிருப்பேன், எனக்கு வரவேண்டியது வந்தால் போதும், என் கடனெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடு, உன் உழைப்பினாலாகிய திராட்சை ரசத்தை எந்த மனுஷன் வைத்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி அந்த மனுஷனை சந்திப்பார். உனக்குரியதை உன்னிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்க, எப்படி அன்றைக்கு அபிமெலேக்கு ராஜாவிடத்தில் பேசி ஆபிரகாமுடைய மனைவியை ஒப்படைக்க வைத்தாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஒரு சகோதரி 10 லட்சம் பணம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 40 லட்சமோ 50 லட்சமோ வட்டியை கொடுத்தாச்சு. இப்பவும் 10 லட்சம் நீ தரணும்னு சொல்கிறான். அப்போ இவங்க சொல்கிறாங்க, 10 வருஷமாக இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 10 பைசா வட்டியே நான் அடைச்சிக்கிட்டு இருக்கிறேன், வட்டியே நான் அதோட பல மடங்கு கொடுத்தாச்சு, ஆனாலும் இன்னும் அந்த பணம் செட்டில் பண்ணேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த சகோதரி அழுது கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்தாங்க அன்பரின் பாதத்தில். அப்போ ஆண்டவர் சொன்னார், மகளே நீ போ, மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும். இந்த அம்மா போகும்போது யோசிக்கிறாங்களாம், என் கடனுக்கும் மனுஷர் கண்களில் தயவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. சரி ஐயா மூலமாக ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 4 நாள் கழித்து திடீர்னு
அந்த கடங்காரன் வர்றான். இந்த அம்மா யோசிக்கிறாங்க, வட்டி கட்டுறோம், போன மாதத்துக்கு கட்டியாச்சே, இந்த மாதத்துக்கு இன்னும் தேதி வரலையே, அதுக்குள்ளால இவன் எதுக்கு வர்றான்னு பார்த்தா கையில் 10 லட்ச ரூபா பணத்தோடு வந்து கொடுத்துட்டு சொல்கிறான், எம்மா நான் 10 லட்சம் கொடுத்தேன், 40 லட்சம் வாங்கிட்டேன், ஏன் சாமியே என்னை மிரட்டுது, நீ அவளை ரொம்ப ஏமாற்றி வாங்கிட்டேன்னு. இப்போ நீ இல்லை, எனக்கு கடங்காரி, நான் தான் உனக்கு கடங்காரன்னு சொல்லிட்டு என் சாமி சொல்லிச்சு 10 லட்ச ரூபாயை கொண்டு கொடுத்துருன்னு 10 லட்ச ரூபாய் வாங்கினேன், என் பிள்ளையுடைய கல்யாணத்தை ஜாம்னு நடத்துகிறேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே, உதவிகள் வரும் என்று சொன்னீரே. இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு ஒத்தாசை, இன்றைக்கு ஒரு உதவியை நீங்க தாங்கப்பா. சிறப்பானதை கொடுக்கிற சிறந்த தெய்வமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உமக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்தை என் பிள்ளைங்க ஒதுக்கிட்டாங்கப்பா. என் பாத்திரத்தின் பங்கு, என் வாழ்க்கையின் பங்கு நீர்தான் என்று என் பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களப்பா. வாழ்க்கையில நீர் எழுந்தருளி வந்து நேர்த்தியான இடங்களிலே என் பிள்ளைகளுக்கு பங்கு தாரும். சிறப்பான சுதந்திரங்கள், சிறப்பான செல்வங்கள், சிறப்பான ஐஸ்வர்யங்கள், சிறப்பான பெயரும் புகழும், சிறப்பான பதவிகளிலே, சிறப்பான தேசத்திலே என் பிள்ளைகளை நீர் குடி வைப்பீராக. சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டிற்கு வழி திறந்து தாரும் சாமி. எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும்னு கேட்குறாங்களோ தந்து விட்டீர், உமக்கு நன்றி. வெளி தேசத்திற்கு வழிகளை திறந்து விட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் இருக்கிற தடைகளை எல்லாம் ஒட்டச்சி போட்டீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எந்த பிள்ளைகள் எனக்கு குறிப்பிட்ட வயசாகி இன்னும் கல்யாணம் நடக்கலையேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்காங்களோ, ஒரு பெரிய திருமண கொண்டாட்டத்தை நாங்கள் பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண நேர்த்தியான இடத்திலே என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமையட்ட சிறப்பான சுதந்திரம் அவளுக்கு கிடைக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பல வருஷமாக எனக்கு இன்னும் குழந்தை இல்லையேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளை பாக்கியங்களை தாரும். அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து விடுவீராக. திறந்தருளும் சுவாமி, திறந்தருளும் சுவாமி. என் பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும், எல்லாம் தாங்க. ரட்சிப்பை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, வல்லம வரங்களை கொடுத்து சபையை நிரப்பும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 99411950
999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.